இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நட்சத்ரா, அம்மாவை பாருடா. டேய், என்னடா நீ? அந்த ககனை விட ரொம்ப அழகானவனா, அவனை விடவும் பெரிய பணக்காரனா பார்த்து அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. தயவு செஞ்சு அவனை மறந்துருமா. முடியாது மம்மி, நான் சாகறதுக்கு கூட ரெடியா இருப்பேன். ஆனா மாமாவை மட்டும் என்னால மறக்க முடியாது. இப்போதைக்கு நீ அந்த ககன் பேரை சொல்லாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. ககன் மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. பேசாம பண்ணிருங்க அத்தை. அதாவது ககன் அண்ணா நல்லவர் தானே, அதோட நம்ம நீ கொஞ்சம் வாயை மூடுடா. இது வேலைக்கு ஆகாதுமா. டேய் செர்ரி, மாப்பிள்ளை இப்ப இருக்கிற கோவத்துல நீயும் உயிரோட இருக்கணும்னா என் கூட நீயும் வந்துரு. இல்லனா நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே ஐடியா போய் சேர்ந்துருங்க. நான் கிளம்புறேம்மா. ஐயோ, நான் போறேன். சித்தி இரு. சித்தி, அம்மாடி. ஐயோ, அம்மா, ஐயோ, உள்ள போறதே நல்லது. வாக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? ஐயோ கடவுளே. ஐயோ, அப்ரூவா மாப்பிள்ள வந்துட்டாருமா. வந்துட்டாரு. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீங்க எதை பத்தி யோசிக்காம அண்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுங்க. அப்படி பண்ணா நம்ம 2 குடும்பமும் சேர்ந்துரும் அத்தை. அத்தை, நான் சொல்றது கேளுங்க, நீங்க வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுங்க அத்தை. மம்மி, வாக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? ஐயோ கொடுங்க அத்தை. கொடுங்க மம்மி. சரிடி, உன் ககன் மாமாவோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? ப்ராமிஸ். சரிடி, ப்ராமிஸ். ஆனா ஒண்ணு, உன் டாடி கிட்ட அந்த ககனை காதலிக்கிறேன்னு நீ சொல்லவே கூடாது. அவன் பேரை கூட எடுக்க கூடாது. புரிஞ்சுதா? அப்போ கல்யாணம் எப்படி பண்ணி வைப்பீங்க மம்மி? எதையாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைறேன், அது என்னோட ப்ராப்ளம். புரிஞ்சுதா? இப்ப இதோட விடு, வாய மூடு. தேங்க்யூ மம்மி. லவ் யூ மம்மி. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. வாங்க டாக்டர், ப்ளீஸ் கம். பாருங்க. ஓ மை காட், கான்ஷியஸ்க்கு வர்றதே உண்மையிலேயே ஒரு மிராக்கிள் நினைச்சா இது இன்னொரு அற்புதம் நடந்திருக்கு.